இன்னொரு பிளேட் சமோசா சூடா குடுறா. அட ஒரு முறை வேற ஏதாவது சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் சமோசா சமோசாங்கற. ஒரு காலி பிளேட் தரீங்களா? அட பச்சை முட்டைய சாப்பிட போற. குடு, நான் சமைச்சு தரேன். அட இது முட்டை இல்ல, இது சமோசா. நாங்க டீ குடிக்கும் போது சமோசா சாப்பிடுறது எங்க வழக்கம். ஆமா. அட என்ன பார்த்தா உங்களுக்கு குருட மாதிரி தெரியுதா? மோட்டு நீயே சொல்லு, இது முட்டையா சமோசாவா? இது முட்டை தான். இல்ல இல்ல, இது சமோசா தான். நாங்க எப்பவும் இந்த சமோசாவை தான் சாப்பிடுவோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. முட்டைக்குள்ள சமோசா எப்படி வந்தது? அடா இவங்க உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கருப்பு கண்ணாடி, நீங்க கொஞ்சம் மேல சொல்லுங்க. அட இந்த முட்டைய எங்க கோழி தான் போடும். அது மட்டும் இல்ல, காலையில மத்தியானம் சாயந்தரம்னு நிறைய முட்டை போடும். அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரீயா நாள் பூரா முட்டையில இருந்து சமோசாவை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி கோழி எங்கடா கிடைக்குது? எங்களுக்கு சொல்லு, நாங்க வாங்கிக்கிறோம். சரி சரி, இங்க இருந்து கிளம்பு கிளம்பு. என் கடையை இழுத்து மூடவா வந்திருக்க? போங்க. இருக்க வரேன். மோட்டோ எங்கடா ஓடுற? நில்லுடா, நானே வர்றேன். அவங்களுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பாஸ் பாஸ், மோட்டோ எங்களை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். சுவாமிஜி சுவாமிஜி, நீங்க எங்களுக்கு சமோசா முட்டையை இடுற கோழியை கொடுத்திருக்கீங்கல்ல, அது நாள் பூரா எங்களுக்கு சமோசா முட்டையை போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமிஜி தான். அதுக்காக நாங்க கொடுக்கிற இந்த தட்சணையை ஏத்துக்கோங்க. நாங்க வரோம். சாமியே, சாமி, எனக்கு இந்த சமோசா போடுற முட்டையை கொடுங்க, அந்த கோழியை கொடுங்க. நான் போட்டு தினம் முட்டையை போட்டு போட்டு சமோசா எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் சாமி. அவ்வளவுதானே, இந்த மகனே வச்சுக்கோ. இதுதான் தினமும் சமோசா முட்டை போடுற கோழி. இது வெறும் 1000 ரூபாய் தான் மகனே. கடைசியா ஒரே ஒரு கோழி மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதனால ஒண்ணு பரவாயில்ல சாமுஜி, இந்த கோழியை எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே முட்டை வழியா சமோசா கிடைக்கும். ஆஹா, எவ்வளவு சமோசா, எவ்வளவு சமோசா. நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தரேன். இந்த கோழியை எனக்கு கொடுத்துருங்க. 3000? அப்போ 4000 தரேன். அவர் கோழியை ஏற்கனவே எனக்கு வித்துட்டாரு. நான் வாங்கிட்டா மரியாதை ஆகிட்டு போகடா தடி பசங்களா. இந்த மகனே, இந்த கோழியை வச்சுக்கோ. இது இனிமே உனக்கு தான் சொந்தம். கேளு மகனே, இந்த கோழி தினமும் சமோசா முட்டை போடணும்னா அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். இதுக்கு நீ ஸ்பெஷல் சமோசா தீனிய ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் சமோசா பவுல்ல இதுக்கு நீ தண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சமோசா நாப்கின்ல வச்சு பண்ணணும். அதனால இதோட ஃபுல் கிட்டையும் நீ வாங்கிட்டு போ மகனே. இதோட விலை 10,000 ரூபாய் ஆகும். ஆனா நான் இத வெறும் 5,000 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். சந்தோஷம் தானே? அப்படின்னா 5,000 ரூபாய் டிஸ்கவுண்டா கொடுங்க சாமி. ஜெய் ஹோ. இந்தாங்க சாமி, 5,000 ரூபாய் கொடுங்க சாமி. ஆஹா, ரொம்ப ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. ஜாலி ஜாலி ஏமாத்திட்டேன், ஜாலி ஜாலி ஏமாத்திட்டேன். டேய் பத்துலோ, இங்க பாத்தியாடா சமோசா முட்டை போடுற கோழி. இந்த கோழி அவர்கிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் 5,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அவரு என்ன பார்த்து அப்பாவி மகனே, அப்பாவி மகனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் அவர் தான் அப்பாவி ஆயிட்டாரு. நான் புத்திசாலித்தனமா இதை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி? முன்னெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு மோட்டோ. அந்த டூப்ளிகேட் சாமியாரு உன் மண்டையில நல்லா மிளகா அரைச்சிட்டாரு. 6000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கல, நல்ல அனுபவி. அனுபவிக்கத்தான் நான் போறேன், அனுபவிக்கத்தான் போறேன். இந்த கோழி போடுற முட்டையை உடச்சு அதுல இருக்கிற சமோசாவை சாப்பிட போறேன். அந்த டீ கடை மண்டைய கிட்ட காசு கொடுத்துக்கிட்டு சமோசா சாப்பிடவே மாட்டேன். ஆஹா, என் செல்ல கோழி இது முட்டை போடும். அந்த முட்டை வழியா சமோசா கிடைக்கும். அந்த சமோசாவை சூடா சாப்பிடுவேன். தொட்டுக்க ஒண்ணுமே வேண்டாம். ஆஹா, சாப்பிட்டு நல்லா குறைந்து விட்டு தூங்க போறேன். அடே மோட்டோ, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா வேலை வெட்டியை நீ எப்பதான் பார்க்க போற? சாப்பிடுதா? இப்ப முட்டை போடும். என்ன ஆளுங்க இவங்க? முட்டை போடு. எங்க ஓடுற? ஆஹா, ஏய் போ 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 போ. ஏய் மோட்டோ, அட இது ஒரு கோழி. இது வேற
மேலே போறேன். ஏய் பாத்துற டேய் என்னடா ஆஃப் ஆயில வருது ஓய். புடுறா டேய் நான் முட்டைய போடாத வரைக்கும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆஹா, ரெண்டு முட்டை சூடா உள்ள இருந்து சமோசா வர போகுது. நான் அதை சாப்பிட போறேன். என்னுடைய 2 சமோசா முட்டை. ஆஹா, பத்துலோ, இது சாதாரண முட்டை தான்டா, சமோசா முட்டை இல்ல. சமோசா போற பார்ட்ஸ் வேலை செய்யல நினைக்கிறேன். சாமியார்ட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டுமா நானு. போத நிறுத்துறா உன் சாமியார் புராணத்தை. இப்பவே போய் அந்த சாமியார் ஒரிஜினலா ஜெராக்ஸா நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். என் கிரிமினல் பிரெயினோட ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்களா? மோட்டுவை ஒரு முட்டாளாவே நான் ஆக்கிட்டேன் பாத்தீங்களா? இப்ப அந்த கோழி போடுற முட்டையில இருந்து அவன் சமோசாவை தேடிக்கிட்டு இருப்பான். அப்புறம் சுவாமியையும் தேடிக்கிட்டே தான் இருக்க போறான். அவனுக்கு என்னைக்கும் தெரிய போறது இல்ல, ஜான் த டான் சுவாமியா மாதிரி அவன்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டான்னு. நான் இந்த குட்ட பையல சும்மா விட மாட்டேன். இந்த வாய்க்க. ஆஹா என்ன பண்றாய்? டேய் செல்ல ஏண்டா டோரக்கற டேய்? யாருகிட்ட? யாரை ஏமாத்துற? அடே முக்கா மண்டையா, நீ அந்த ஜானுக்கு இல்ல என் போனுக்கு தாண்டா வேட்டு வைக்க பாக்குற. நிறுத்து. அந்த ஜான அவனோட மூளையை பயன்படுத்தி உன் மண்டையில நல்லா ஊறுகாவை அரைச்சி இருக்கான். இப்ப நாமளும் நம்மளோட மூளையை பயன்படுத்தி அவன் மண்டையில மசாலா அரைக்கலாம்டா. சாரிடா. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? இந்த நல்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும்னா நாம உடனடியா போய் கெஸ்ட் ஏறாம பார்த்தாகணும். கஜா என்ன மோட்டோ எப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன்னு உன்னை யாராவது பின்னாடி துரத்துறாங்களா என்ன? ஆனா அதை ஏன் கேக்குறீங்க பல்ராம் நாயுடு? ஒரு வைர வியாபாரி எங்க வீட்டு வழியா போய்கிட்டு இருக்கும்போது கால் தடிக்கு கீழே விழுந்தாரா. அவர் கையில இந்த வைரெல்லாம் கீழே விழுந்துருச்சா. இந்த கோழி தீனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எல்லா வைரத்தையும் பாதிக்கு மேல முழுங்கிடுச்சு. கஜா என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கோழி முட்டை போடும் போது உள்ள வைரம் இருக்குமாப்பா. ஆமா, அந்த வைர வியாபாரி கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த கோழி அவருக்கு வேணுமா? ஏன்னா இது வயிற்றுக்குள்ள போன வைரம் முட்டை வழியா வெளியே வரணும், முட்டையில இருந்து வைரம் வரும்னு சொன்னாரு. அதனாலதான் இதை தூக்கிட்டு நான் இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹலோ பையா ஷாரோ, அந்த கோழியை எனக்கு கொடுத்துருங்க ஷாரோ. நான் உங்களுக்கு $10,000 தருதோ. நாங்க துபாயில இருந்து வருது. இந்த கோழியை 10 வைரத்தை சாப்பிட்டுருதோ. கோழி நீங்க எனக்கே தருதோ. மோட்டோ, என் தம்பி, என் நண்பா, நான் உன்னை ரொம்ப சீட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. நான் தான் சுவாமியா மாதிரி உன்கிட்ட இந்த கோழிய வித்தேன். ஆமா, இந்தா உன்னோட 6,000 ரூபாய நீ திருப்பி வாங்கிக்கோ. இந்த கோழியை என்கிட்ட கொடுத்துருப்பா. இல்ல பையா, இந்த கோழியை வாங்குற அளவுக்கு நீங்க நல்லா வளரணும். முடியாது. இது என்னோட கோழி. பையா இது குடு. எனக்கு தான் வரணும். பெரியவங்களே எதிர்த்து பேசாதே, கொடுத்துடு. என்ன இந்த கோழி சேக்கிட்டே ஓட்ட பந்தயம் வைக்குதோ? அசஞ்சவன் இல்ல, ஒத்திக்கிட்டு ஓடி வருதோ. வேணாம் கொடுத்தாது. அந்த கையில கற்பனை விட்டுறாத. 6,000 கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணி போ சொன்னா கேளு ப்ளீஸ். கோழி நம்மளே தேடி வந்திருக்கு. புடிங்கோ. ஆகாயத்து மேல பாத்தி வச்சிருக்குது கோழி. கடவுளை, இந்த கோழி மறுபடியும் தலையில வந்து உட்காந்துருச்சு. எனக்கு இப்ப நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ஸ்பீடா ஓட்டு, இல்லனா உனக்கு பேட் லக் வந்துட போகுது. பாஸ் சீக்கிரம் ஓடுங்க பாஸ். சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது இம்பாசிபிள். அதை
கடவுளே, இதோட குறியில இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். வேண்டாம் வேண்டாம், மட்டில்ல செல்ல கைய மட்டும் கொத்தாத, அந்த வேலை பண்ணாத, கீழே விழுந்துருவோம். நீ மேல போய் பழிய போடுற. நான் வைரமா சாப்பிட்டேன். வைரத்தை எப்ப சாப்பிட்டேன்? இந்தா இப்ப அனுபவி. ஏ கோழி அங்க இருக்குதோ. மோட்டு, இந்த உன்னோட 6000 ரூபாய். நான் இந்த கோழியை திருப்பி வாங்கிக்கிறேன். அத பாவீங்களா, இங்க என்ன நடக்குது? ஜான் எதுக்காக அந்த கோழியை எடுத்துட்டு ஓடுறான்? எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப இந்த முட்டைய உடைச்சதும் நான் கோடீஸ்வராக போறேன். இதுல வைரத்தையே காணுமே. இதுலயும் இல்லையே, எங்க போச்சு? எதுலயுமே வைரம் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அப்ப அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டானா? என்ன ஏமாத்திட்டா? பாஸ் பாஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு மோட்டு உங்களை முட்டாளாக்கிட்டு அவனோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆனா நான் இப்ப உன்னை இங்க விட போறது இல்ல. அந்த கோழியை வித்த குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன்.